குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஏங்க இங்க வர சொன்னீங்க? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல. உங்க மனசுல அப்படி என்னங்க இருக்கு? சந்தோஷம், இனிமை, சுகமான இன்பம். எங்க நேத்து நல்லா தாங்க இருந்தீங்க. இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப எங்க எங்கயோ பாக்குறீங்க, என்னமோ பேசுறீங்க. உங்களுக்கு நான் நினைக்கிறது, சொல்ல வர்றது எதுவுமே புரியல? இல்லீங்க, நான் கொஞ்சம் தத்திங்க. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் விளக்கமா சொன்னதாங்க புரியும். அப்படின்னு நான் நேரடியாவே சொல்றேன். ஐ லவ் யூ. கிருஷ்ணா, என்னங்க அது? ஏன் ஓடுறீங்க? எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. இது முன்ன பின்ன எந்த பொண்ணையும் பார்த்து ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. என்னையும் எந்த பொண்ணு இந்த மாதிரி தண்ணி எடுத்து கூப்பிட்டு ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. அப்போ நான் மட்டும் 10 பேர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 11வது ஆளா உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்றேன்னா? அப்படி இல்லைங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. இது பாருங்க, என்ன இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க வாங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப ஐ லவ் யூ சொல்லுங்க. அதாங்க, அதான் பயமா இருக்குங்க. இல்லங்க இல்லங்க, நீங்க மனசு வந்துடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அப்பாவை கூட்டிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து அவங்க சம்மந்தம் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்றேன். அப்பா, என்னது? லெட்டர். யாருக்கு? உங்களுக்கு. யார் எழுதுனா? நான் தான். நீயா? படிச்சு பாருங்க. அப்பா, என் கம்பெனியில என் கூட வேலை செய்யற சீஃப் மெக்கானிக் கிருஷ்ணாவை நான் விரும்புறேன். அவங்க அம்மாவை சந்திச்சு எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏமா, இதுக்கு ஒரு லெட்டர் தேவையா? நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அப்பா, எனக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நேர்லயே சொல்லிருப்பேன். இத போய் நீனா, நீ ஒரு முடிவு எடுத்தா கண்டிப்பா அது நல்ல முடிவாத்தாம இருக்கும். இன்னைக்கே கிருஷ்ணாவோட அம்மாவை நாம சந்திக்கிறோம். நிறுத்துங்க. வாங்கப்பா, இதான் ஒரு வீடு. வாம்மா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். இவர் என்னோட அப்பா. அப்படியா? உட்காருங்க. இருங்கப்பா, நானே எடுத்து போடுறேன். இது எங்க வீடு மாதிரி. உட்காருங்கப்பா. ஏமா, எங்க உங்க பையனை காணோம்? வெளியே போயிருக்கான். இப்ப வந்துடுவான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அவரை வச்சுக்கிட்டு தான் பேசணும். அந்த விஷயம் வந்துடட்டுமே. ஐயோ, என்ன? வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவர் ரொம்ப பயப்படுவாரு. நீதானே சொன்ன அவர் எல்லா விஷயத்திலயும் சூப்பர்னு. அது எல்லா விஷயத்திலயும் சூப்பர் தான். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசுற விஷயத்துல எக்கச்சக்கமான உதறல்பா. தப்பா சொல்ற, அப்படி எல்லாம் இருக்காது. வணக்கம் சார். என்னமா மீனா, நீங்க எங்க? நான் கிருஷ்ணாவோட அம்மாவை பார்க்க வந்தேன். வாங்க சார். அம்மா, இவர்தான் எங்க முதலாளி. மகதான் எங்க கம்பெனிக்கு எம்டி. இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் சார், உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. பெரியவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நாங்க வசதியில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானே, உங்க பையனுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன ஆளாயிட்டோம். இன்னைக்கு என்ன எல்லாரும் அவனை பத்தியே பேசுறீங்க? எதுக்குமா சுத்தி வளைச்சு பேசணும்? எதுக்குமே ஆசைப்படாத என் மக இன்னைக்கு உங்க மகன் மேல ஆசைப்படுற. ஒரு தகப்பங்கிற முறையில சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். உங்க மகனை பத்தி நான் சொல்லிட்டேன். என் மகளை பத்தி என்னை விட அதிக நேரம் அவ கூட இருக்கிற மீனா சொல்லுவா. ஐயா, உங்க மகளை போல என் மகளும். அப்பா, யாரு எதை பத்தி பேசணும், எதை பத்தி பேசக்கூடாதுன்னு முதலாளியே சொல்லிட்டாரு. இப்ப நீங்க பேசக்கூடாது. அம்மா, இவங்க மக எங்க கம்பெனிக்குள்ள நடந்து வரும்போது
அவங்க பர்சனாலிட்டிய பாராட்டாத ஆளே இருக்க முடியாது. அவங்கள பாக்குற அத்தனை பேருடைய கண்ணும் அவங்க மேல பற்றுமேனு தினமும் திருஷ்டி சுத்தி போடுற அளவுக்கு அவங்க அழகு. அவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாதவங்களே இல்ல. ₹1 கொடுத்தா 1 வருஷத்துல அதை ₹1,00,000 ஆக்கி காட்டுவாங்க. அவ்வளவு பெரிய புத்திசாலி. உங்க புள்ள மோட்டார் சைக்கிள்ல வரதை விட அவங்களோட கார்ல வந்தாதான் அழகா இருக்கும். தொழிலாளியா இருக்கிறத விட முதலாளியா இருந்தாதான் கம்பீரமா இருக்கும். என் கூட வேலை செய்யற ஒரு நண்பரை என்னைக்கும் நான் ஒரு தொழிலாளியா பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. பெரிய முதலாளி சொன்ன பிறகுதான் அவரை என் முதலாளியா பார்க்கணுங்கிற ஆசையா மாறிடுச்சு. அம்மா, அதை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். மீனா, அப்பா, நீங்களும் நானும் இல்ல முதலாளியும் எடுத்த முடிவில்லை. இது அவ எடுத்த முடிவு. திருமதி சாந்தி தேவி கிருஷ்ணா. கேக்க நல்லா இருக்குல்ல? என் மூத்த மகளை பத்தி இன்னொரு மக சொல்லிட்டா. இப்போ உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. என் மகன் முடிவுதான் என் முடிவு. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். வரேன். போயிட்டு வாங்க. வரேன் சார். வரேன் மீனா. சரிங்க. நாங்களும் வர்றோம்மா. ஆமா, நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. வரட்டுமா? அம்மா, வருமா? நல்லா இருமா. டேய், வாடா இங்க. என்னம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதுதான் படிக்கிறேன்னு சொன்னேன். காலேஜுக்கு போகும்போது இதுதான் படிக்கிறேன்னு சொன்னேன். வேலைக்கு போகும்போது இந்த வேலைக்கு தான் போறேன்னு சொன்னேன். இப்போ பொண்ணு விஷயத்த மட்டும் ஏன்டா என்கிட்ட மறைச்ச? அது எப்படி மாதிரி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொல்றதுக்கு தைரியம் இல்லாதனாலதான் இந்த பொண்ணோட அப்பா அனுப்பி வச்சேன். அவங்க வந்தாங்கம்மா. வந்தாங்கப்பா. என்னம்மா சொன்னீங்க? நல்ல சம்பந்தம், உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஐயோ, அம்மாதான் அம்மாதான். குட் ஈவினிங், சாரி குட் மார்னிங். நான் இப்போ தைரியமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். I love you. நான் ஐ லவ் யூ சிரிக்கிறீங்க. நான் ஐ லவ் யூ சொல்லும்போது நீங்க ஏத்துக்கல. நீங்க ஐ லவ் யூ சொல்லும்போது அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்லைங்க. அப்போ உங்க அப்பாவோட வந்து உங்க அம்மாவை பார்த்தேன். ஆனா அவங்க கிட்ட சம்பந்தம் பேசினது எங்க அப்பா இல்ல, நம்ம முதலாளி சாந்தி தேவியோட அப்பா. என்னது? எப்ப சாந்தி தேவி உங்களை விரும்புறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே என் விருப்பத்தை நான் மாத்திக்கிட்டேன். அதை உங்க அம்மா கிட்ட காட்டிக்காம நான் மறைச்சிட்டேன். நான் சாந்தி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதா? இத பாருங்க, என் மனைவியா யார் வரணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். உங்க எல்லாருடைய விருப்பத்தை விட என் விருப்பம் ஒண்ணு இருக்கு. அது யாராலையும் மாற்ற முடியாது. விஸ்வநாதன், விஸ்வநாதன், மிஸ்டர் விஸ்வநாதன், நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு வந்து என் தாய் கிட்ட உங்க மகளை நான் கட்டிக்க சம்பந்தம் பேசிருக்கீங்க. இந்த முடிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, உங்க மகளை எடுத்திருந்தாலும் சரி, என் முடிவு நல்லா கேட்டுக்குங்க. உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. வாசப்படிலேயே செருப்பை ஊத்து விட்டு வீட்டுக்குள்ள வாழ்க்கை நடத்துறவங்க நாங்க, வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறவங்க நீங்க. ஏன் வசதி தகுதிப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்காக நான் வாழ்வேனே தவிர உங்களை போல வசதியானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக நான் வாழ தயாரா இல்ல. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு அப்புறம் நினைச்சேன், என்னடா புலி இன்னும் பாயிலேயே பதுங்கிட்டு இருக்கேன். அது இருக்குதான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த வேட்டைக்காரக்கிட்ட எந்த புலியும் பாயவும் முடியாது, பதுங்கவும் முடியாது. கிருஷ்ணா, இத பாருங்க சார், உங்க உயரத்துக்கு நீங்க என்ன இழுக்கவும் வேண்டாம், என் இடத்துக்கு நான் உங்களை இறக்கவும் வேண்டாம். நீ வந்திருக்கிற உயரத்தை புரிஞ்சுக்காம கீழே இருக்கிறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. மத்தவங்களோட வசதியில் நான் உயரக்கூடாது, என்னோட உழைப்புல தான் நான் உயரணும். உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்கு, யானை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம்.
ஆனா நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அந்த யானையோட வாலை உங்களால் ஆட்டி வைக்கவே முடியாது. உங்க மகளை பத்தி எங்க அம்மா கிட்ட அழகா பேசி அவங்க சமாதானம் பண்ணிட்டீங்க. ஆனா உங்க மகளை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்ச என்ன நீங்க ஏமாற்றவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வர்றேன்னு சொல்லி கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? வணக்கம். வணக்கம். நீ யாரம்மா? என் கம்பெனில தான் உங்க மகன் வேலை செய்யறாரு. அப்போ நீ என் மருமக? அப்படித்தான் நான் நினைச்சேன், எங்க அப்பா நினைச்சாரு, நீங்க நினைச்சீங்க. ஆனா நம்ம நினைப்பெல்லாம் உங்க மகன் மாத்திட்டாரு. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. உன்னை பிடிக்கலன்னு சொன்னானா? என்னை பத்தி நான் சொல்றேன். எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. நான் ரொம்ப கோபக்காரி. என் உத்தியோகத்துல நான் கண்டிப்பானவன். என் பார்வைக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதை கண்டிப்பேன், மீறினா தண்டிப்பேன். அது சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. உங்க மகன் பார்வைக்கு நான் தப்பா தெரியறேன். அது இல்லைன்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன புகழ்ந்து என் முந்தானிய பிடிக்கிறவனை என் புருஷனை ஏத்துக்க நான் விரும்பல. என்னை எதிர்த்து எனக்கு சரிசமமா பதில் சொல்ற ஒரு ஆம்பளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு பணக்கார கோழியோட குடும்பம் நடத்துறதை விட ஏழையா இருந்தாலும் இந்த சிங்கத்தோட தான் நான் வாழுவேன். நான் உங்க மகனை ரொம்ப விரும்புறேன். என்னோட மனசை அவர் புரிஞ்சுக்கல. நான் அவரை காதலிக்கிறேன். என் எண்ணத்தை அவர் தெரிஞ்சுக்கல. அவரை நான் அடையறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்னம்மா சொல்ற? நீங்க உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு உங்களால காட்ட முடியுமா? எந்த தாயுமே தன் மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு அவங்களால காட்ட முடியாது. ஆனா உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். என் காதல் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். வரப்போற புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கேங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். பாக்குறீங்களா? என்னம்மா இது? என்ன காரியம் செஞ்சுட்டேன்? போமா, இங்க இருந்து போ. முதல்ல போய் டாக்டர் உன் கையை காட்டு. என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் கீழே விழுந்து நான் பிணமா சாஞ்சதுக்கு அப்புறமாவது நான் உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கங்க. என் மக மட்டும் இல்லை, இந்த உலகமே எதிர்த்தாலும் நீதான் என் மருமக. சத்தியமா நீதான் என் மருமக. கிருஷ்ணா, அவன் உன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கா பாத்தியா? பார்த்தேன். அவதான் என் மருமகன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். கேட்டேன். ஏமாந்துட்டீங்கம்மா, ஏமாந்துட்டீங்க.